ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போத்தி சொர்ண மஹாலில் அக்ஷய திதி ஆஃபர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, அவங்க வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். வேறு எந்த கடையிலையும் வந்து அக்ஷய திதி ஆஃபர்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் நிறைய வந்து கோல்டு ரிலேட்டட், மணி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13th ஏப்ரல் தான் அக்ஷய திதி வருது. ஏப்ரல் மாதம் கடைசி 13th அன்றைக்கி தான் வருது. தென் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாங்கலாம். அவங்க அதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து ப்ரீ புக்கிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணிடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ புக்கிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து மார்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்ச் சேல்ஸ்லேயே வந்து இதை புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29th வரைக்கும் வந்து இந்த ப்ரீ புக்கிங் இருக்குது. இதில் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஜுவல்லரியாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த ஆஃபர்ஸ் வந்து காயினுக்கு கிடையாது. ப்ரீ புக்கிங் வந்து கோல்டு காயின் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சவரன் வாங்க போகிறீங்க அப்படின்னா 5000 அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்கள். இப்போ 2 சவரன் வாங்க போகிறீங்கன்னா 10,000 அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி நீங்கள் 3 சவரன் 4 சவரன் எவ்வளோ வாங்குறீங்களோ 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. நீங்கள் வந்து அக்ஷய தீதி அன்னைக்கு வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து நீங்கள் புக் பண்ணுற அன்னைக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ரேட் வந்து பில் பண்ணி தருவாங்க. இல்லைன்னா நீங்கள் வாங்குகிற அன்னைக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நமக்கு பில் பண்ணி தருவாங்க. இந்த ஒரு ஆஃபர் இருக்குது. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கோல்டு ரேட் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும். பார்த்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்தமாச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஜுவல்லரி எடுக்கிறவங்க. தென் பார்த்தீங்கன்னா அக்ஷய தீதி அன்னைக்கு வந்து ஷோரூம் உள்ள எப்போவுமே வந்து க்ரௌடாக இருக்கும். அதனால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து உங்கள் செலெக்ஷனை வந்து பார்த்துட்டு இதை வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூஸ் பண்ணிவிட்டு வரலாம். அது இல்லாமல் அந்த டைமில் வந்து என்ன வேஸ்டேஜ் போடுறாங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவைலும் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். தென் பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் தான். ஓல்டு கோல்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா 1 கிராமுக்கு வந்து 125 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தராங்க பெர் கிராமுக்கு. நீங்கள் அதை கொடுத்துட்டு கூட புதுசு வாங்கிக்கலாம். ஓல்டுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. இப்போ வந்து நார்மலாக வந்து அக்ஷய திதி ஆஃபர்ஸ்னு இருக்குமே, அதுக்கு என்னென்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு எடுக்கிறீங்க, ஜுவல்லரி எடுத்திங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து 1000 ருபீஸ் லெஸ் பண்ணி தராங்க. பெர் கிராமுக்கு வந்து 125 ரூபா வந்து தராங்க. நீங்கள் வந்து ஒரு சவரனாக எடுக்க போகிறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1000 ருபீஸ் வந்து நல்ல ஆஃபர்ஸ். அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா 10,000 லெஸ் பண்ணுறாங்க பெர் கேரட்டுக்கு. டைமண்ட் வாங்குறவங்க அதை அவைல் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு வந்து 20% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ். பிளாட்டினம் எடுக்கிறவங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸில் வந்து 20. சில்வர் ஜுவல்லரி அது வந்து 10% ஆஃபர். எம்ஆர்பி சில்வர் டேக் போட்டிருப்பாங்க. இந்த வந்து ஒரு கம்மல் இல்லைனா ஒரு பிரேஸ்லைட்டு இதெல்லாம் வந்து எம்ஆர்பி பீஸுங்க, டேக் பீஸ் அப்படின்ற அந்த ஐட்டம்க்குலாம் 10% வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சில்வர் ஆர்டிக்கலுக்கு வந்து நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஆர்டிகல்ஸ் வந்து கொலுசு இதெல்லாம் வந்து பூஜை சாமான் பொருட்கள், வெள்ளி பாத்திரம் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு, ஆர்டிகல்ஸாக எடுக்கிறவங்களுக்கு நோ மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை சில பேர் வந்து கோல்டு தான் வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. கோல்டு வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக சில்வராச்சு வாங்குங்க. சில்வர்லேயும் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் அவைல் பண்ணுறதுனா தான் அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ மெயினாக என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ் தராங்களான்னு பார்த்தேன். ஆமாம் தராங்க. கோல்டு காயினுக்கு வந்து நார்மலாக வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம்லேருந்து 8 கிராம் வரைக்கும் 2% வந்து வேஸ்டேஜ் தருவாங்க. அபோவ் 8 கிராமுக்கு மேலே வாங்குறவங்க 1% வேஸ்டேஜ் வந்து எப்போவுமே தருவாங்க அந்த ஷாப்ஸில். ஆனால் வந்து இப்போ அதையும் வந்து லெஸ் பண்ணி 0% தராங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து 2 நாள் மட்டும் தான். 13th ஏப்ரல் டு 1st மே வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ். 2 நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு மில்லிகிராம்லேயாச்சும் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் கோல்டே வாங்கினதில்லை, இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணதே இல்லை, எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லைன்னா இந்த தடவை வந்து நீங்கள் சேவிங்ஸாக கூட நினச்சி அன்றைக்கி போய் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அக்ஷய திதி அன்றைக்கி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோல்டு சேரும்ன்றது ஒரு அஷ்யூர்ட் தான். நீங்கள் வந்து நம்பிக்கையாக போய் வாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு சவரன் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் 2 சவரன் வாங்கினா கூட நீங்கள் வந்து
உங்களுடைய சேவிங்ஸ் தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்களே தவிர இதை வந்து யார் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல, கோல்டு வாங்குங்கன்னு சொல்கிறதில்ல. உங்களுடைய சேவிங்ஸ் தான் நீங்கள் வந்து ஏற்ற போகிறீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குற நேரத்தில் வாங்க. அது இல்லாமல் கோல்டு காயின் வந்து அந்த ப்ரீ புக்கிங்கில் பண்ணலாமான்னு கேட்டால், ப்ரீ புக்கிங்கில் கோல்டு காயின் வந்து பண்ண முடியாது. இது டேரெக்டாக இந்த 2 நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வேஸ்டேஜ். அதேமாரி அந்த ப்ரீ புக்கிங்கில் காயின் கேட்டால் காயினும் தரமாட்டாங்க. ஜுவல்லரியாக மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதையும் தெரிஞ்சு போய் வாங்குங்க. கோல்டு காயினில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து அக்ஷய தீதி ஆஃபர் சொல்லிட்டு நல்லா அந்த வீடியோவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேங்க. இந்த வருஷமும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உடனே வந்து எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய பேர் போன தடவை வந்து அக்ஷய தீதிக்கு வாங்கிட்டு நீங்கள் இந்த ஆஃபர் சொல்லியிருந்தீங்க, நான் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்லாம் வந்திருக்கு. நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போய் பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, என்னால் வந்து இவ்வளோ அமௌண்ட் இப்போ விலைவாசி விற்கிற கோல்டு ரேட்டுக்கு வந்து என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு டிஜி கோல்டாச்சும் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஜி கோல்டு வந்து மினிமம் வந்து ₹100 நீங்கள் வந்து உங்களால் இந்த ஆஃபர்ஸ்லலாம் அவைல் பண்ண முடியல, என்னால் அன்றைக்கி வாங்க முடியலனா அன்றைக்கி ஆப்பை ஓப்பன் பண்ணி அக்ஷய தீதி அன்றைக்கி 13th அன்றைக்கி அக்ஷய தீதி அன்றைக்கி ஓப்பன் பண்ணி இந்த சேவிங்ஸ் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தங்கம் கையில் வாங்கினா தான் தங்கம்னு கிடையாது. நீங்கள் சேவிங்ஸ் பண்ணாலும் அது ஒரு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் தான் இருக்கும்போது நம்மளுடைய தங்கம் தான். அதை வந்து மினிமம் வந்து ஒரு ₹100 ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிஜி கோல்டு மூலிமா. இதை பற்றி லாங் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கிறேன். இப்படி சேவிங்ஸ் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைபர் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து டிஜிகோல்டு ஆப்பை வந்து லாகின் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அதை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. நீங்கள் ₹100 இருந்துச்சுன்னா ₹100 வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதில் வந்து ஸ்டார்டிங் வந்து 7% வரைக்கும் பெனிஃபிட்ஸ் தராங்க. நீங்கள் ஒரு 75 டேஸ்லேயும் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து மாறிட்டே வரும். ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து 7% பெனிஃபிட் வரும். வித் வந்து எல்லாமே வந்து கோல்டாகவே வர வச்சு நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருவாங்க. இதில் வந்து நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா ரெஃபரன்ஸ் கோடு, என்னுடைய ரெஃபரன்ஸ் கோடு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹20 இன்ஸ்டால் போனஸ் வரும். இதான் ரெஃபரன்ஸ் கோடு SA111IJY. இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க. இப்போயும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், நான் புதுசாக வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இந்த கோடை வந்து நீங்கள் வந்து அதில் கொடுத்தீங்கன்னா ₹20 இன்ஸ்டால் போனஸ் வந்துடும். இதுவும் வந்து நமக்கு தங்கமாகவே அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. நான் சைட்லேயும் ஸ்க்ரீனில் தரேன், பார்த்துக்கோங்க. SA111IJY. தென் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம கோல்டு காயின் வாங்கலாமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக வாங்கலாம். டிஜி கோல்டில் நீங்கள் வந்து 1 இயர் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் அக்ஷய தீதி அப்போ முடிகிற மாதிரி நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் நம்மளால் வாங்க முடியலனா கூட அடுத்த வருஷம் வாங்கலாம். ஆனால் வந்து இந்த வருஷத்துலேருந்து நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நீங்களும் வந்து அக்ஷய தீதிக்கு வந்து கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து 1 மாதம் தான் இருக்குது அக்ஷய தீதிக்கு, நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு வந்து கேட்பீங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து 1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து எப்படி ஒரு சேலஞ்ச் வச்சு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், அதில் எவ்வளோ கிராம்ஸ் வருது நமக்கு ஆட் ஆகும் அப்படின்றது, என்னென்ன நீட்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் அதில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை போடுறேன். எப்படி வந்து 1 மந்த் சேலஞ்சில் வந்து கோல்டு வாங்கலாம், 100 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் எப்படி வாங்கலாம் வித் கேல்குலேஷனோட சொல்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் தான் ப்ரீ புக்கிங் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா வந்து கோல்டு காயினாச்சும் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.